வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இந்த சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக காட்டி அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை பயங்கரமாக பண்ணும். அதே சமயம் அதே பர்சனை எந்த அளவுக்கு நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதுக்கான பவருமே சோஷியல் மீடியா கிட்ட இருக்குது. இப்போ இருக்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராப்பர் வேடன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அவருக்கு நிறைய பேர் அவர் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலுமே அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை மக்கள் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த ஒரு சோஷியல் மீடியாவில். பட் இப்போ அதே ராப்பர் வேடன் மேலே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ணி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு டாக்டர் புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேஸ் என்னடா இது, வேடன் மேலே இப்படி ஒரு கேஸா, அவரை சப்போர்ட் பண்ணவங்களே சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு புகார் அப்படின்றது இருக்குன்னு சொல்லலாம். உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது Info 366. ராப்பர் வேடனை பற்றி நம்மளே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனார், எதனால் அவரோட பாடல்கள் இவ்வளோ ஒரு பெரிய ரீச்சை ரீச் பண்ணியிருக்கு, பொலிட்டிக்கல் ரீதியாக அவருக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்றதையுமே நம்ம அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரீசெண்ட் டைம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ தான் பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு தரப்புலேருந்து எதிர்ப்பு இருந்தாலுமே இன்னொரு தரப்புலேருந்து அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய நபர்களுமே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுலையுமே அவருக்கான ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு அவரோட பாடல்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அவர் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கட்டும், ராப்பர் வேடனை மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பர்சன், அவர் மிக திறமையான ஒரு ஆள், அவரோட பாடல்கள் ஒரு ஆளுமை இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் ராப்பர் வேடனுக்கும் போலீஸுக்குமான தொடர்பு அப்படின்றது ரொம்பவே அதிகம் சொல்லலாம். ஏன்னா அவர் பாட்டு பாடுறதை விட போலீஸ் கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே ஒரு கருத்துக்கள் இருக்குது. அப்படி இப்போ ரீசெண்ட் டைமில் ராப்பர் வேடனை பற்றி மறுபடியும் ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. அது என்ன அப்படின்னா, ராப்பர் வேடன் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை செக்ஷுவலாக யூஸ் பண்ணி என்னை இப்போ ஏமாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பணமுமே அவர் வாங்கியிருக்காரு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பெண் டாக்டர் ராப்பர் வேடர் மேலே இப்போ இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது, என்னெல்லாம் நடந்ததுன்னு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2021 சோஷியல் மீடியா மூலியமாக தான் ராப்பர் வேடனுக்குள்ள இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ், அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் ஆகுது. அப்போ ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறப்ப ராப்பர் வேடன் ஆரம்பத்திலே நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் உங்களை நேரில் மீட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாரு. எதுக்காக மீட் பண்ணும் அப்படின்னு கேட்கும் போது, நான் போட்டிருந்த ஒரு FB போஸ்ட்டுக்கு பற்றி பேசணும் உங்ககிட்ட, ஸோ நம்ம நேரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு தான் நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். நானும் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோட கோழிக்கோடோட அப்பார்ட்மெண்ட்டு, கோழிக்கோடில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருங்க, நம்ம என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பத்தில் அந்த FB போஸ்ட்டை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே போக போக 3 நாள் வரைக்குமே அதே அப்பார்ட்மெண்ட்ல தான் வேடன் என் கூட இருந்தாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, என்னை லவ் பண்றேன்னு சொன்னாரு, நம்ம சேர்ந்து இருக்கலாம்னு சொன்னாரு. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். நாங்கள் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் ட்ரிப்பு கூட போயிருக்கோம், நிறைய இடங்கள்ல தனியாகவுமே நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். என் வீடு இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயுமே நாங்கள் ஒன்றா இருந்திருக்கோம் அப்படின்னு ஆக மொத்தம் 2 பேருமே அந்த ரிலேஷன்ஷிப்ல நல்லா தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போக 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 ராப்பர் வேடனோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அவர் என்னை செக்ஷுவலா யூஸ் பண்ணிக்கிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு. நான் அதுக்கப்புறம் அவரை பிரேக்கப் பண்ணிட்டு என்னோட மென்டலா நான் ரொம்பவே டிப்ரெஸ் ஆனேன். அதுக்கு முக்கியமான காரணமே ராப்பர் வேடன் தான். இப்போ எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் அந்த பெண் டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே ராப்பர் வேடன் தரப்புல இருந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆல்ரெடி நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கு, எனக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற சமயத்தில் என் பேரை கெடுக்கணும்னு பண்ற ஒரு விஷயம் தான். இதை நாங்கள் லீகலாக டீல் பண்ணிப்போம் அப்படின்னு ராப்பர் வேடன் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு ஸ்டோரிஸ்லாம் கேட்கும் போது எனக்கு அண்ட் காமனாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின்
கொஸ்டினாவுமே என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ மியூச்சுவலாக தான் இருந்திருக்கீங்க. அந்த பொண்ணும் சரி வேடனும் சரி அது எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்றது அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். பட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்ப அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்திருக்காங்க அப்படின்றது அவங்களே சொல்லும் போது தெரிய வருது. அப்படின்றப்ப அது எப்படி செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு வேடன் என்ன அப்படின்னு எப்படி வந்து இந்த ஒரு புகார் வந்து கொடுக்க முடியும்? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பர் வேடன் வந்து என்ன இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, அதனால இந்த ஒரு கேஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதில் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கும். என்னை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றது, அந்த ஒரு பாயிண்ட் வந்து உண்மையாகவே அவரை பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்றதுமே நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. வேடனோட சப்போர்ட்டர்ஸுமே இதுதான் வந்து ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு அந்த பொண்ணு புகார் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம இந்த அளவுக்கு பேசுகிறோம். இதே ஒரு பையன் என்ன வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன சொன்னா, அவள் வந்து இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரு கேஸை கொடுத்தா அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த சொசைட்டியில் அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்க அப்படின்றதுமே, நீங்கள் இந்த ஓவரால் கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.